ஜாப் டைமிங்ஸ்லாம் எப்படி? எல்லாம் யூஷுவல் டைமிங் தான். பட் சம்டைம்ஸ் காலையில் 5 மணிக்கு போனால் தான் கிளைண்ட்டை பார்க்க முடியும். சம்டைம்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண ஜாப் நேச்சர் பாய்க்கலாம் கஷ்டம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிஜமாவே கமிட்டா இருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. உங்க வீட்டில் இதுக்கு ஒத்துக்குவாங்கல்ல? பிரபு பிரபு பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரா? சென்ட்ராயின்னு ஒருத்தனை பத்தி சொன்னாரு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டியது இருக்கு. வண்டி திருதான் வேலையா? கிளம்பு காத்து வச்சோம். டேய், நீ என்ன எடுத்தேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறான். சும்மா அந்த பல்ப் போட்டேன் ஏன் தாராந்துருவ தம்பி கூட்டு போப்பா. அச்சு வச்சுட போறேன். அவன் எடுக்கலான்றா. என்னடா எடுத்தேன்னு சொன்னா ஏதாவது பண்ணலாம். ஏய் எத்தனை சொன்னா என்னடா பண்ணுவ? என்ன டெவலப்தா நீ? நான் அப்படி சொன்னேன்னா அப்புறம் முறைகிற எங்கடா வண்டி? சப்ப பேஷனுக்கு சொல்ல அடிக்கிறான். அன்னைக்கு எனக்கு வண்டி இருக்கிற மூடே இல்லப்பா. நம்மளால நைட்ல சிவாஜி 10க்கு போலாம் ஏரியால உட்காந்துருந்தேன். ஏரியாவெல்லாம் வண்டி இருப்பான். சும்மா தான் உட்காந்துருந்தேன். வண்டியை விட்டு ஃபிகர் பின்னாடி வர்றேன். நீயே சொல்லு, சும்மா நச்சுன பல்சர் பைக் ஒண்ணு நிக்கிது. ஆள் இல்ல. யாரா இருந்தாலும் எடுக்கணும்னு தோணுமா தோணாதா? தோணும்ல. அப்ப தப்பு எந்தா அவன்தா எந்ததான்டா? உங்க வீட்டுல அவ்வளோ நின்று பேசுனுக்குறோம் பாரு. அப்ப உன் மேலே வச்சுக்கின்னு வண்டிடுறா. மேல கை வைக்கிற ரவி சொல்ல எல்லாம் தெரிஞ்சிருமா? இழுத்து போறான். சரி ஒன்னும் சார் வண்டி எடுத்துக்கிறேன். சத்தியமா அடிக்கல சார். ஸ்டேஷன்ல வச்சு கை நடிக்கிட்டு டேய் வண்டி எடுத்தாலியாடா? எத்தனை சார்? சார் என்ன ஒரு அச்சத்தரமா சார் வண்டியை திருப்பி நான் விசாரிச்சு வைக்கிறேன். போட்டு காலைல வாங்க. சொல்லு. ஏமா என்னாச்சு? என்ன நிஜமாவே லவ் பண்றியா? உனக்கு தெரியாதா? இல்ல, நீ சொல்லு. நான் இன்டர்வியூ வைக்கிறியா? அது கூட உன்னால சொல்ல முடியல. ஆமா, உன்னை லவ் பண்றேன். அதுக்கு என்ன இப்போ? லவ்வே இல்லாம சொல்றியடா. நான் காலைல பேசுறேன். வேணாம், இனிமே நீ என் கூட ஒண்ணும் பேச வேணாம். எங்க அப்பா லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு நீ சந்தோஷமே படல. கொஞ்ச நாள் பழகிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிடலன்னு நினைச்சேன். அப்படி எப்படின்னா? அது கழட்டி விட்டு நினைச்சியா? ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? இப்ப நான் பேசுறதே உனக்கு டார்ச்சரா இருக்கா? முன்னெல்லாம் டெய்லி நீ என் பின்னாடி சுத்திட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா பழகிறதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த சினிமால வர மாதிரி எனக்கு லவ் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். சின்சியரா லவ் பண்றவன் தான் அப்படி கிஸ் பண்ணுவானா? அதுவும் தெருவுல. நீ சும்மா தானே இருந்த? அப்படியே சொல்ல வேண்டியதானே? உனக்கு தோணுச்சுல, அதனால தானே சும்மா இருந்த. அதே மாதிரி தான் எனக்கும். நான் லவ் பண்ற பொண்ணு தானே நீ. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுச்சுல, விடு. என்ன அவ்வளவு நீட்டு? ஐயோ, என்னடா சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? வண்டி ஒருத்தன் திருடிட்டான். போச்சு ஸ்டேஷன்ல விட்டோம். அப்போ வண்டி தொலைஞ்சிருச்சா? நேத்து வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன்னு போய் சொன்னாங்க. வேலைக்கு போறான், பொறுப்பு வந்திருக்கும்னு பார்த்தேன். நீ அப்படியே தாண்டா இருக்க. 65,000 ரூபாய் வண்டியை தொலைச்சிட்டேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்றான் பாருங்க. விடு, திருநவனை பிடிச்சாச்சுல்ல, கிடைச்சிடும். என்னங்க நீங்களும்? இல்லன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது வண்டி வாங்கிக்கலாம். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்களா? காலையில் ஒரு சொல்லிடுறாங்கம்மா. இப்ப எப்படிடா குமார, வண்டி இல்லாம வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மச்சான், அப்பா என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் கேளு. நீ கேளு. அப்பா நீங்க அவர் சொன்னது அவரே என்ன கேட்க சொல்ற?